ஸோ இன்னைக்கு டே 4 ஓட ட்ரிப்பில் இருக்கோம் நம்ம. என்ன வந்துன்னா என்ன பேர், கலாபதார் பீச்சு இன்னைக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடலே வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு பக்கமும் கடல் பீச் வேறு வேறு மாதிரி ஷேடில் இருக்குது. இது வந்து பார்க்கவே சான்ஸ்லெஸ் கலரில் இருக்குது. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அண்ட் பக்கத்துலேயே வந்து பின்னாடி வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ நாங்களே ஒரு வாக் போக போகிறோம். எங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அண்டு வந்து 3:30க்கு தான் எங்களுக்கு திரும்ப வந்து க்ரூஸில் நாங்கள் போகணும். ஸோ எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. இங்கேயே ஃபுல்லாக ஃபன் பண்ண போகிறோம். வாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆள் நடமாட்டமே அவ்வளோ இல்லை. ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி சைலண்ட்டாக ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. கொடி ஏதோ கொடி எவ்வளவு பெருசு பாருங்க, அப்படியே மரத்தையே. மரம் பாருங்க. ஓ மை காட், எங்கடா மரத்தோட உச்சி பார்க்கவே முடியல இருக்கு. இருந்தாதான் இது எவ்வளவு புயல் அதெல்லாம். இது எத்தனை வருஷமா இந்த மரம் இருந்திருக்குங்களா? இல்ல புயல் கடல் கரையில் இருக்கிறது எவ்வளவு காத்து தாங்கி இது இருக்குல்ல, எப்படி வேர் பிடிச்சிருக்கு பாருங்க. சூப்பர் இருக்கு. லட்சுமி நாட் இது தொட்டாலே சுருங்கும் தெரியுங்களா? தொட்டு பாரு குஷி. சின்னதா தொட்டாலே போதும் சுருங்குதா? பெருசு காமிக்கிட்டுமா? ஆனா அது பார் பெருசு, இந்த பார் இதுதான், இந்த பார் தொடுது பார். பெரிய தொட்டாச்சு நீங்க, சின்ன தொட்டாச்சு நீங்க தொடுது. சொன்னல தூக்கிட்டு போ. நீ சொன்ன நாங்க தூக்கிட்டு போறோம், நாங்க சொன்னோமா? தூக்குங்கிற தொட்டாலே மனசாட்சி இல்லாம. ஸோ இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ஷே கிடையாது. ரொம்ப ரொம்ப க்ரௌட் இல்லாமல் இருக்குது. அந்த பீச்சும் வந்து எப்படி இருக்குன்னா லைட்டு ப்ளூவில் இருக்குது. நான் அது கிட்ட போய் காமிக்கிறேன், வெளிச்சம் உங்களுக்கு தெரியலைங்க. வந்து டார்க் ப்ளூ, லைட்டு ப்ளூ, லைட்டு நிறைய ப்ளூ வேரியேஷன்ஸ் இங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ அங்கே இவ்வளோ கூட்டமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு பீச் இது பீச்சு. ஸோ கையில் செம்பருத்தி பூ ட்ரெஸ்ஸு, க்ரீன் ட்ரெஸ்ஸுன்றதுனால மேட்ச் இருக்கட்டுமே, அழகாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பூ பறிச்சு கை வச்சுருக்கேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. நமக்கு போகிற பக்கம் ஃபோட்டோ எடுக்கிறது தான் ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே. ஸோ பீச்சுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். அவ்வளோ அழகான க்ளீனாக இருக்குது பீச்சு. ஃபஸ்ட்டு ராதாநகர் பீச் எப்படி க்ளீனாக இருந்ததோ அதே மாதிரி இந்த பீச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கூட்டமே இல்லாமல். எலிஃபெண்ட் பீச் வந்து க்ரௌட் அதிகமாக இருந்தது. இந்த பீச் ரொம்ப சூப்பராக இருக்குது. பீச்சை ஃபுல்லாக. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கலாபதா பீச் வந்து ரொம்பவே ஒரு அழகான பீச்சு. பட் வேவ்ஸ் வந்து இங்கே தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றபடி ராதாநகர் பீச்சு அண்ட் எலிஃபெண்ட் பீச்சில் தான் வேவ்ஸ் கிடையாது. அண்ட் இந்த அளவுக்கு அழகும் கிடையாது. இது ஒரு மாதிரியான பீச். அந்த ப்ளூ ஷேடு பாருங்களேன் எப்படி இருக்குது. ஸ்கை டார்க் ப்ளூ, அப்படியே அந்த ப்ளூ வந்து அப்படியே க்ரீனாக மாறி அப்படியே க்ரீன் வந்து லைட்டாக மாறுது. வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஜஸ்ட்டு கால் நினச்சி விளாட்லாம், மற்றபடி குளிக்கிறதுங்கிறது இங்கே அந்தளவுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. இயற்கையோட அழகில் இருக்கும். இப்போ நம்ம அந்த பீச் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அழகு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ அங்கே எவ்வளோ தூரத்தில் வந்து டார்க் ப்ளூ, லைட்டு ப்ளூ. குஷி எப்படி இருக்குது பீச்? கலர்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடமும் அதே மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக எப்படி இருக்குது பாருங்கள். மரம் கிடையாது. அழகாக படுக்கணும் அப்படின்னா அப்படியே கடல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ
வேறு எதுவும் ஸ்பெஷல்லாம் சொல்ல முடியாது. பீச்சோட அந்த அழகும் கலரும் மட்டும்தான். எக்ஸலண்ட் பிளேஸ். அப்படியே குஷி ரொம்ப அழகாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு மேடம் வந்து வாக் பண்ணுறாங்க. மழை வர மாதிரி இருக்கு. அடி அழகி. நாங்கள் நல்லா இந்த பீச்சில் விளையாண்டுட்டு இருக்கும்போது பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அப்படி திடீர்னு மழை திடீர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே வெயில் அடிக்குது. கிளைமேட்டே இப்படி தான் இருக்குது. பாருங்க எல்லோரும் ஓடி வந்துட்டோம். சரிதான், பயங்கரமான மழை. சாரை வேறு எடுக்குது. நாங்கள் எக்ஸ்ட்ரா வேறு வரல. மழை விட்டுச்சுன்னா பெட்டர். ஆனால் இங்கே இப்படி தான் இருக்குது கிளைமேட். திடீர்னு மழை வந்து திடீர்னு வெயில் அடிக்குது, அப்படியே ஸ்டாப் ஆகுது. தெரிஞ்சு வைக்கிற லைட்டாக ஃபீவர்ஸாக இருக்கான். மேடம் ஒன்றும் கவலை இல்லாமல் இருக்காங்க. செம்பருத்தி பூ சாப்பிட்டு இருக்காங்க. பாலா எங்கே போனாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. அவர் மழையில் மாட்டிட்டு நிற்பார். நாங்கள் ஆனால் சேஃபாக இருக்கோம்ப்பா. மழை என்ன ஆகுது அப்படிதான் இல்லையா அப்படின்னு. நம்ம வேறு இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மழை விடுற மாதிரி தெரியல. பட் நம்ம விட்ட உடனே நம்ம கிளம்பி போகணும். ஹேவ்லாக்லேருந்து நமக்கான ஷிப் வந்து ஆல்ரெடி நம்ம புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வி ஹாவ் டு மூவ் ஃபாஸ்ட். ஆனால் மழை விடுற மாதிரி தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். அந்தமான் புயல் அதோட வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான காற்று மழை பெஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலி எங்களோட க்ரூஸ் வந்து 3:45க்கு ஐடிடி மெஜஸ்டிக்கு. பட் அது வந்து இங்கே ரொம்ப புயல் காத்திருக்கிறதுனால நம்ம கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து 4 o'clock வந்து மெக்ரூஸில் தான் அவங்க போட்டிருக்காங்க டிக்கெட்டு. பட் அந்த ஷிப்புமே காணும். பாருங்க குளிர் நடுங்குது. இவ்வளோ நேரம் கூட ஒழுங்காக கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வந்து ஓவர் காற்றடிக்குது பயங்கரமாக. எங்களுக்கெல்லாம் குளிர் நடுங்குது. இது நாங்கள் ஸ்வெட்டர் தான் கொண்டு வந்து பேசாமல் ரெயின் கோட் கொண்டு வந்துருக்கலாம் போல இருக்குது. குஷி முடியாடுறத பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காற்றடிக்குதுன்ட்டு. அடங்கிட்டு இருக்கோம். 4 மணிக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு காணவே மழை வேறு. இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் போல இருக்கு. 4 நாள் எப்படியும் நல்லபடியாக போயிடுச்சு. அந்தமானில் இந்த மாதிரி புயல் அடிக்கடி வர்றது ரொம்ப சகஜம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் ஜனவரியில் நல்லாவே மழை காலம் தான். ஸோ நாங்கள் போகணும்னு பிளான் பண்ணியிருந்த அந்த ஷிப்பை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிறதுல தான் நம்ம வந்து போகிறோம். அதுக்கான ஷிப் வந்து வந்துருச்சு. ரொம்ப நேரம் கழித்து வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஷிப் ஃபைனலி வந்துடுச்சு. சரி கிளம்பலாமா? கிளம்பலாமோ? ஷிப் வந்துடுச்சு. ஓ வந்தவங்க இறங்கி அவங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஓகே ஓகே ஓகே. இன்னொரு 10 years 20 yearsக்கு அப்புறம் இந்த மாதிரி கப்பலோட ஓனராக இவர் இருப்பார். இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே டன். போர்ட் பிளேயர்லேருந்து ஹேவ்லாக்கு வர்ற கப்பலுக்கு ஒரு ஓனர் இருப்பார். இப்போ இந்த பேர் என்ன? மேக்ரூஸ். சிரஞ்சீவி கப்பல்னு ஓடும். ஓகே என்ன கப்பல்? சிரஞ்சீவி. அவரை பார்த்துருங்க எப்படி போஸ்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே ஓகே. எப்படி கப்பல் ஓடும்? கப்பல் பேர் சொல்லுங்க சார். இப்போவும் நீங்கள் சிரஞ்சீவி தான். கப்பல் பேர் சிரஞ்சீவி. ஓகே. குஷி ஷிப்பில் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டாக. சரி சரி ஓகே.
அண்ட் ஃபைனலி ஒரு வழியாக ஹேவ்லாக் ஐலாண்டை சுற்றி பார்த்து புயல் வெள்ளம் மழை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வழியாக நம்ம ஷிப்பில் ஏறியாச்சு. இதுதான் இந்த ஷிப்போட வந்து உள்ளே இருந்து பார்க்குறதுக்கு லுக். இதுதான் நம்ம காலையில், அதாவது நம்ம 2 daysக்கு முன்னாடி வந்த ஷிப் வேறு மாதிரி இருந்தது, இது வேறு மாதிரி இருக்குது. நல்ல மழை, புயல் காற்று. ஆக்சுவலி டெய்லியும் அங்கெல்லாம் எப்படி சஸ்டெயின் பண்ணுறவங்களுக்கு அது வழங்கியிருக்கலாம். பட் ஆஸ் அ டூரிஸ்ட்டு நம்ம போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த ஷிப் வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடி அதெல்லாம் கூட இருந்தது. பட் எங்களுக்கு அப்போது, அதாவது 2 daysக்கு முன்னாடி வந்த மாதிரி அந்த ஒரு சந்தோஷம், என்ஜாய்மெண்ட், எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து இப்போ கிடையாது. எப்படியாவது நம்ம இடத்துக்கு போய் சேர்ந்தா போதுங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துடுச்சு. எல்லாம் டயர்டாகி தூங்கிட்டாங்க அப்படியே. ஆக்சுவலி இது மேப்ஸில் வர்றது புயல் வரையா, அது ஆட்டம் போட்டு ஆட்டம் இருக்கே அப்பா, எப்படா ரீச் ஆகுன்ற மாதிரி ஓட்டு ஆட்டாட்டம் ஆடிடுச்சு. எல்லாம் டயர்டாகி தூங்கிட்டோம். ரொம்ப கஷ்டம். அண்ட் ஷிப்பை விட்டு ஒன்ஸ் நாங்கள் வெளியில் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போர்ட் பிளேயர் வந்தாச்சு. கிளைமேட் ரொம்ப நார்மலாக இருக்குது. ரொம்ப நம்ம மைண்டும் வந்து அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போய் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஹார்பரில் நைட் டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். நைட்ல தான், பகலை விட நைட்ல தான் கப்பல் பார்க்க நல்லா இருக்கு. கரெக்டாக பார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பெரிய கப்பல் கடையில் கொண்டாந்து ஒரு குட்டி கப்பலா. போலாமா? ஓகே ஓகே அங்கிள் வெயிட் பண்ணுவாங்க, வெளியில் போகலாமா? ஸோ இப்போ நம்ம போர்ட் பிளேயர் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலுக்கு தான் அங்கே நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் ஹேவ்லாக் ட்ரிப் நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சுது. நீங்களும் எங்களோட சேர்ந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, சுற்றி பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்கெலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர்.